மேக்ஸ் நியூஸ் சிலபஸ் சேனல் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இப்போ ஒரு சில கொஸ்டின்ஸ் ஆப்ரேஷன் ரிசர்ச்சில் பார்க்க போகிறோம். பார்த்தா இந்த கொஸ்டின் எல்லாமே ஏதோ அப்ஜெக்டிவ் டைப் கொஸ்டின், சூஸ் த பெஸ்ட்டு அப்படின்னு நினைக்காதீங்க. இது எல்லாத்தையும் அப்படியே ரணமாக உள்ளே அனுபவித்து ப்ராப்ளம் போட்டிருக்கோம். அதை போட்டுட்டு இதை பார்க்கணுமே தவிர வெறும் இந்த மாதிரி ஒரு 2000 கொஸ்டின் நான் பார்த்துக்கிறேன்னு பார்த்துட்டு போனீங்கன்னா அது வேஸ்ட், எதுவுமே பண்ண முடியாது. ஸோ நான் என்ன சொல்கிறேன்னா, இப்போ டிஸ்கஸ் பண்ண போகிற ஒவ்வொரு 1 மார்க்கையும் அங்கே ப்ராப்ளமில் நான் எப்படியெல்லாம் யூஸ் பண்ணியிருக்கேன், என்ன ஃபேஸ் பண்ணியிருக்கேன், அதை எப்படி டேக்கிள் பண்ணியிருக்கேன், எப்படி ஹேண்டில் பண்ணியிருக்கேன், இவர் சொல்கிறதெல்லாம் உண்மைதானா, இந்த மாதிரிலாம் அங்கே யூஸ் பண்ணுறாரா, இந்த மாதிரியான கொஸ்டின்ஸ்லாம் ஃப்ரேம் பண்ணுறாங்கன்னா அப்போ இதுக்கு ரிலேட்டட் ப்ராப்ளம் இருக்கும் போல் இருக்குது. ஆமாம் இருக்குது, எல்லாத்தையும் நடத்தியிருக்கோம். அதிலேருந்து தான் இப்போ கொஸ்டின்ஸ் கேட்கணும். ஆனால் அந்த ப்ராப்ளம்லாம் நான் எதுவும் பார்க்க மாட்டேன். நீங்கள் இந்தமாரி கொடுக்குற 1 மார்க்காக நான் பார்த்துக்கிட்டு அப்படியே போய் எக்ஸாம்பிள் வந்தால் டிக் அடிப்பேன்னா அது கூடாது. அது கணிதத்தை வளர்க்காது. குழந்தைங்களுக்கு நீங்கள் நடத்த போகிறீங்க ஒரு ஆசிரியரான்னா குழந்தைங்களுக்கு அது பயன்படணும். ஸோ இது ரிலேட்டட் ப்ராப்ளம் பூரா வீடியோ இருக்குது, போய் பாருங்கள். இப்போ அங்கேருந்து தான் இந்த 1 மார்க் நாங்கள் செட் பண்ணியிருக்கோம். ஸோ எங்களுக்கு இதுமாரி பெஸ்ட் ஆன்சர் பார்த்து அடிக்க கற்றுக்கிற அந்த ஹேபிட் இருக்குது சார். ப்ராப்ளம்லாம் போடுற ஹேபிட்லாம் கிடையாது எங்களுக்குன்னா அது தேவையில்லை, தவறு. அது அப்படி இருக்கக்கூடாது. போய் ஒவ்வொரு ப்ராப்ளமும் எப்படிலாம் போட்டிருக்கோன்ட்டு அட்லீஸ்ட் ஒரு டைமாவது பாருங்கள். பார்த்தீங்கன்னா இது இந்த மாதிரி தான் பண்ணணும் போல் இருக்குன்றது தெரிய வரும். ஆச்சரியப்படுவாங்க. ஒரு சிலரோட கமெண்ட்லாம் பார்த்தீங்கன்னா அப்படி பேராகிராஃபாக டைப் பண்ணி அனுப்பிக்கிட்டு இருக்காங்க. ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது. இதெல்லாம் இப்படி தான் ஒருத்தவங்க கமெண்ட் யூடியூப்லேயே போட்டிருந்தாங்க, அதை படித்தேன், வித்தியாசமாக இருந்தது. கிளாஸ்க்கு நேரடி கிளாஸ்க்கே போயிருந்தால் கூட இந்த அளவுக்கு கிளாஸஸ் கொடுக்க மாட்டாங்க சார், ரொம்ப தெளிவாக இருக்குது அப்படின்னு ஒருத்தர் கமெண்ட் பண்ணியிருந்தார். நீங்கள் இன்னும் ஆல்ரவுண்டரா அப்படின்னு. ஏன்னா நான் மேஜரே நல்லா போட்டுக்கிட்டு இருந்தோம், எப்போவுமே நான் மேஜரை கண்டுக்காமல் இருந்தோம். கொஞ்ச நாளே அப்புறமா போட்டுக்கலான்னு ஒரு இதாக இருந்தது. பட் நான் மேஜருக்கு இம்பார்ட்டன்ட் கொடுத்தா அவனை போட்டிருக்குன்றதை உணர்ந்தேன். அதனால தான் இப்போ இந்த வீடியோஸ் கொடுத்துட்டு வரேன். வீடியோஸ் நிறையா இருக்குது சப்ஸ்கிரைபர்ஸ், தயவுசெய்து போய் எல்லாத்தையும் நீங்கள் பார்த்துட்டு வாங்க. வெறும் 1 மார்க்காக பார்க்குற ஹேபிட் ஓகே தான், நான் இல்லைன்னு சொல்ல. ஒரு தேர்வு அடிச்சுட்டு சீட்டில் உட்காரணும் தான். உட்காந்த பிறகு அந்த சீட்டில் இருந்துங்கன்னு நம்ம பர்ஃபார்மன்ஸ் என்னன்னு தெரிஞ்சுக்கிங்க. விதமாக அழகாக கான்செப்டை நடத்தணும். உதாரணத்துக்கு ஒன்று சொல்கிறேன், நிறைய விஷயங்கள் இருக்குது. ஒரே ஒரு விஷயம் மட்டும் உங்களுக்கு சொல்கிறேன். இப்போது நார்மல் டிஸ்ட்ரிபியூஷன் பற்றி கிளாஸ் எடுங்க, ஒரு கிளாஸ் கொடுங்க பார்க்கலான்னா ஒரு நாள் பூரா எடுக்கிற அளவுக்கு உங்களுக்கு கண்டென்ட் தெரியணும். அதை விட்டுவிட்டு நார்மல் டிஸ்ட்ரிபியூஷனோட மீன் வேரியன்ஸு தெரியும், ஸ்டாண்டர்ட் நார்மல் டிஸ்ட்ரிபியூஷனோட மீன் வேரியன்ஸ் தெரியும், அந்த ஃபார்முலா தெரியும் சார். ஒரு கவ் பெல் ஷேப்பில் ஒரு கவ் போடுவேன். இது தவிர எனக்கு எதுவுமே தெரியாது. எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் இதான் மெயினாக மீன் வேரியன்ஸு, ஸ்டாண்டர்ட் டிவியேஷன். நார்மல் டிஸ்ட்ரிபியூஷன் மீன் வேரியன்ஸு, ஸ்டாண்டர்ட் டிவியேஷன். இப்போ கேட்டால் இதுக்கு மட்டும் சொல்ல தெரியுது. பட் அது சம்மந்தமாக எதுவுமே தெரியலன்னா இதுக்காக காம்படிட்டிவ் எக்ஸாம் நடத்துகிறாங்க. இப்போ நார்மல் டிஸ்ட்ரிபியூஷனை கிளாஸ் எடுங்கன்னு சொன்னால் நீங்கள் ஆட்டோமேட்டிக்காக ஆரம்பத்துலேருந்து ஆரம்பிக்கணும். நார்மல் டிஸ்ட்ரிபியூஷன் சம்மந்தமாக ஒரு நாள் பூரா கிளாஸ் எடுக்கிற அளவுக்கு கண்டென்ட் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். நிறைய அப்ளிகேஷன் ப்ராப்ளம்ஸ் இருக்குது. அந்த டிஸ்ட்ரிபியூஷன் ஃபங்க்ஷனோட வரையறை கம்ப்ளீட்டாக நமக்கு தெரிஞ்சிருக்கணும். அதில் இருக்கிற ஒவ்வொரு நொட்டேஷனும், இப்போது டிஸ்ட்ரிபியூஷன் ஃபங்க்ஷன்றது அது ஒரு ஃபங்க்ஷன், அதனோட டொமைன் என்னன்னு தெரியணும். முதல்ல டொமைன் செட்டு ஃபங்க்ஷனாக சார் அது ஒரு பாடம் நினச்சேன் சார் இன்னுவாங்க. அப்படிலாம் இருக்கக்கூடாது. அதெல்லாம் வெரி வெரி ராங். அதெல்லாம் மாரி படிக்கவும் கூடாது. ஸோ நார்மல் டிஸ்ட்ரிபியூஷன் ஃபங்க்ஷன் மட்டும் இல்லை, டிஸ்ட்ரிபியூஷன் ஃபங்க்ஷன் 10-15 டிஸ்ட்ரிபியூஷன் ஃபங்க்ஷன் இருக்குது. அது அத்தனையும் ஃபங்க்ஷன்ஸ், டொமைனு ரேஞ்ச் இருக்கும். ஃபங்க்ஷன்னாலே டொமைனு ரேஞ்ச் இருக்கும். ஸோ டொமைன் ரேஞ்சு எழுதுங்கன்னா தெரியல, இப்படி படிக்கிறது தவறு. ஸோ நீங்கள் அதுமாரி எடுத்திருக்கீங்களா கிளாஸுன்னா? எல்லா கிளாஸும் எடுத்துருக்கோம், வீடியோ யூடியூப்பில் இருக்குது, போய் பாருங்கள். ஒவ்வொரு கான்செப்டும் மிரள வைக்கணும் உங்கள்கிட்ட இருக்கிற கண்டென்ட்டை. அட்டா பிள்ளைங்க அப்படியே தங்கமான பிள்ளைங்க கிடச்சிருக்காங்க துறைக்குன்னு அப்படி சந்தோஷப்படணும் துறையே. ரைட்? தயவுசெய்து பாடக்கருத்துக்களை புரிஞ்சுன்னு படிங்க. இப்போ பாருங்கள், இப்போ நான் இப்போ ஒரு கொஸ்டின், செட் ஆஃப் கொஸ்டின்ஸ் ரெடி பண்ணியிருக்கேன் இல்லையா? இது எல்லாமே நாங்கள் ப்ராப்ளமில் யூஸ் பண்ணது, அதை தான் இப்போ கேள்வியாக கேட்டிருக்கேன். ப்ராப்ளமே நான் பார்க்க மாட்டேன், இந்த 1 மார்க்காக பார்த்துன்னு தான் நான் தினமும் என்னோடய ட்ராவல் இருக்கும்னா அது தவறானது, முறையற்றது, தேவையில்லாதது. நம்ம இதெல்லாம் யூஸ் பண்ணி போட்ட ப்ராப்ளம் போய் பாருங்கள். அந்த வீடியோ எல்லாமே யூனிட் வைஸ் பிளேலிஸ்ட் இருக்குது, நான் அனுப்பி வைக்கிறேன். எந்தெந்த யூனிட் தனித்தனியாக யூனிட் வைஸ் இருக்கும். ஸோ 7358591547 இந்த நம்பருக்கு நீங்கள் ஒரு வாட்ஸ்அப் மெசேஜ் போடுங்க. உங்களுக்கு வீடியோ கண்டென்ட்டை சென்ட் பண்ணுறேன். அது ஒரு ப்ராப்ளமாக எடுத்து ரணமாக அடிச்சிருப்பேன், ஒரு ஸ்டெப்பாக அடிச்சிருப்பேன். அல்ஜிப்ரா எடுத்து பாருங்கள், ரொம்ப வேண்டாம், அல்ஜிப்ரா எடுத்து நல்லா ப்ளே பண்ணி பாருங்கள், தெரியும். ஃபஸ்ட்டு வீடியோவில் எல்லா வீடியோவும் பார்க்கணும். சும்மா 2 வீடியோ பார்த்து சாட்டிஸ்ஃபேக்ஷன் இல்லைன்னு சொல்லக்கூடாது. 2 ப்ராப்ளம், யாராவது 2 வீடியோவில் 2 ப்ராப்ளமில் ஒரு சப்ஜெக்டை புரிஞ்சிக்க முடியுமா? எல்லாத்தையும் பார்க்கணும் இல்லையா? ஒன்று விடாமல் பார்த்தேன், அல்ஜிப்ரானா என்னன்னு ஓரளவுக்கு தெரிஞ்சிட்டேன், இப்போ தான் புரியுது
என்ற உணர்வு வரும். சரி, எனக்கு அல்ஜிப்ரான்னா நான் காம்ப்ளெக்ஸ் அனாலிசிஸ் போகிறேன். காம்ப்ளெக்ஸ் அனாலிசிஸ் ரணமாக அடிக்கடி நடிச்சது. அதெல்லாம் எடுத்து பாருங்கள், மெல்ல ப்ளே பண்ணி ஓட விட்டு பாருங்கள். சப்ஜெக்ட் நாலேஜ் உள்ள ஆட்கள் தேவைங்க சொசைட்டிக்கு. அப்போ தான் கணிதம் வளரும். நம்ம கணித துறை நல்லா வளரணும்னா அதில் ஆர்வமான ஆட்கள் இருக்கணும். எந்த ஒரு சப்போர்ட்டும் இல்லை, நான் கணிதத்தில் ஆர்வமாக ஒன்றும் பண்ணி பெரிய சாதனைகளை பண்ணியிருக்கேன்றவங்களாம் இருக்காங்க. அந்த மாதிரி ஆட்களில் இப்போ குறையுது, ஆட்கள் இல்லை. வெறித்தனமாக படிக்கிற ஆட்கள் இல்லை. ஒரு 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 நம்ம படிக்கிற ஒன்று ரத்த துளிகளாக இருக்கணும். அந்த அளவுக்கு உணர்வாக அதை நேசித்து படிக்கணும். ஜாப் கொடுக்குறாங்க, கொடுக்கலைங்க. உங்கள் பிள்ளைங்களுக்கு நீங்கள் கற்றுக் கொடுப்பீங்கள்ல, அதுக்காவது பயன்படட்டுமேன்றேன். ஒரு நாளைக்கு நீங்கள் எத்தனை பேரை ஃபேஸ் பண்ணுவீங்க? ஸோ அத்தனை விஷயங்களை எவ்வளோ கற்றுக் கொடுக்கலாம். இப்போ நீங்கள் ஒரு டீச்சராக போனதுக்கப்புறம் தான் தெரியும் எவ்வளோ குழந்தைங்க உங்கள்கிட்ட அணுகுவாங்க அப்படின்ட்டு. அப்போ தான் நம்ம படித்ததெல்லாம் யூஸ் ஆகுதுன்ற பெருமிதம் அடைவீங்க. ரைட்? ஸோ புரிஞ்சுட்டு படிங்க, எல்லா வீடியோஸும் பாருங்கள், சப்ஜெக்ட் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுங்கள். ஒரு கான்செப்டும் ரணமாக படிங்க, விடாதீங்க, எதையுமே விடாதீங்க. ரசித்து படிங்க, எதுக்கு யூஸ் ஆகுதுன்னு தெரிஞ்சுன்னு படிங்க. முடிஞ்ச வரைக்கும் புரிஞ்சிக்க ட்ரை பண்ணுங்கள். எடுப்பில் நான் இப்போயே எல்லாத்தையும் புரிஞ்சுக்கின்னு சாதிச்சு காட்டுறேன் பாரு அப்படின்றது அதை நான் சொல்லலை. அது நமக்கு உடனே செய்ய முடியுமா? முடியாது. பட் இப்போவாது ஸ்டார்ட் பண்ணுவோமேன்றேன். மெல்ல ஸ்டார்ட் பண்ணுங்கள். இப்போ ஆரம்பித்தா கூட நீங்கள் டீச்சராக போனதுக்கப்புறமாவது படிக்கிற விதம் மாறும்ல. குழந்தைங்களுக்கு நடத்துறதுக்காக நீங்கள் போர்ஷன் தினமும் ப்ரிப்பேர் ஆகிட்டு போவீங்க. அப்போவாது கொஞ்சம் நல்லா படிக்கணுன்ற உணர்வு அப்போவாது நல்லா படித்து குழந்தைங்களுக்கு ஹெல்ப் பண்ணலாம் இல்லையா? ரைட்? வெறும் 110 1 மார்க் அடிச்சுட்டு நம்ம போஸ்ட்டில் உட்காரதா நமக்கு வேலை? பாட கருத்துக்களை குழந்தைங்களுக்கு புகுத்தணும், அதுதான் நம்ம வேலை. ரைட்? முடிஞ்ச வரைக்கும் போராடுவோம், புரிஞ்சிக்க ட்ரை பண்ணுவோம். வீடியோஸ் எல்லாம் பாருங்கள், ரெகுலராக பாருங்கள். ப்ராப்பர் டெஃபினிஷன் வச்சு நான் வீடியோஸ் எல்லாத்தையும் ப்ளே பண்ணி பாருங்கள். உங்களுடைய நல்ல ஆதரவுக்கு நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கேன். ஏன்னா தேங்க்ஸ் அப்படின்னு சொல்கிறதுக்கு கூட தேங்க்ஸ் ஃபேஸ் இல்லாமல் சுற்றிக்கிட்டு இருக்கிற உலகம். அதுக்கிடையில் ஒரு பெரிய பேராகிராஃப் லெவலுக்கு டைப் பண்ணி எத்தனை மெசேஜஸ் எனக்கு நீங்கள் வாட்ஸ்அப் பண்ணுறீங்க. தயவுசெய்து கமெண்ட்டில் யூடியூப்லேயே சொல்லுங்கள். தயவுசெய்து யாராவது கமெண்ட்டு கிண்டல் பண்ணுவாங்க அப்படிலாம் நினைக்க வேண்டாம். அது அவ்வளோ ஒர்த்தாக டைப் பண்ணி அனுப்பிச்சிருக்கீங்க, ஒரு பேராகிராஃப் மாதிரி. ஸோ அது யூடியூப்லேயே சொன்னால் எங்களுக்கு ப்ரொமோட்டாக இருக்கும், பெரிய உதவியாக இருக்கும், நிறைய பேருக்கு ரீச் ஆகும். நீங்கள் வீணாக சொல்லலைல்ல, உண்மையாகவே நல்லா இருக்கிறது தானே சொல்கிறீங்க. அப்போயே நம்ம யோசிக்கணும். யூடியூப் பிளாட்ஃபார்ம்லேயே சொல்லுங்கள். அப்போ தான் சேனலோட அடுத்த லெவல் நல்லா ரீச் ஆகும், எங்களுக்கு சப்போர்ட்டிவாக இருக்கும். எல்லாருக்கும் நன்றி சொல்கிறேன். என்ன ரீசன்னா, இப்போ சமீப காலமாக நிறைய பேர் லைக் பண்ணுறீங்க. தயவுசெய்து மீண்டும் சொல்கிறேன், உங்களுக்கு ரொம்ப நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கேன். லைக் பண்ணுங்கள். ஒவ்வொரு வீடியோ பார்க்கும்போது லைக் பண்ணுங்கள். இதில் பிடிக்கலன்னா டிஸ்லைக் பண்ணுங்கள், தப்பே இல்லை. எங்களுக்கு தேவை உங்களுடைய வேல்யூபிள் கமெண்ட். ரைட்? சரிங்க. இப்போ ஆப்ரேஷன் ரிசர்ச்சில் முக்கியமான கொஸ்டின்ஸ் இது எல்லாமே ப்ராப்ளமில் ஃபேஸ் பண்ணது. சும்மா 1 மார்க்காக எதோ ரெடி பண்ணதில்லை. ப்ராப்ளமில் இதெல்லாம் ஃபேஸ் பண்ணி இதெல்லாம் சொல்லியிருப்பாங்க ஒவ்வொரு ப்ராப்ளம்லையும். ஓகே, பார்க்கலாமா? இது யூஜிடிஆர்பி பிஜிடிஆர்பி ரெண்டுக்குமே வரக்கூடியது. A solution that satisfies all the constraints including the non-negative restrictions is called a feasible solution. மெட்டீரியலில் கொடுத்துருக்கேன். ஃபீஸிபிள் சொல்யூஷன்னா என்ன, பேசிக் சொல்யூஷன்னா என்ன, ஆப்டிமம் சொல்யூஷன்னா என்ன, தனித்தனி வரையறை இருக்குது ஒவ்வொன்றுக்கும். ஓகே, ரொம்ப முக்கியமானது கொஸ்டினாக பார்த்து ஃப்ரேம் பண்ணியிருக்கேன். டு கன்வெர்ட் எ less than or equal to constraint into an equality we must add a less than or equal to constraint ஈக்குவாலிட்டாக மாற்றுறதுக்கு நம்ம ஒரு வேரியபிள் ஆட் பண்ணுவோம். அந்த வேரியபிளுக்கு பேர் என்ன? ஸ்லாக் வேரியபிள். இதை ப்ராப்ளம் பண்ணியிருக்கேன். ப்ராப்ளமில் இந்த ஸ்லாக் வேரியபிள் ஹேண்டில் பண்ணியிருக்கேன், போய் பாருங்கள் வீடியோ. எ சர்ப்ளஸ் வேரியபிள் இஸ் ஆல்சோ நோன் அஸ், சர்ப்ளஸ் வேரியபிள் நம்ம என்னன்னு சொல்லுவோம்? நெகட்டிவ் ஸ்லாக் வேரியபிள் அப்படின்னும் சொல்லுவோம். ஆப்ஷன் பி. ரைட்? ரொம்ப ரொம்ப முக்கியமானது. இப்போ இந்த டிஎன்பிஎஸ்சி ப்ரிப்பேர் பண்ணுறவங்க என்ன பண்ணுவாங்க, ஒரு வீடியோ இருக்குன்னு வைங்க, அதை ப்ளே பண்ணி விட்டுட்டு அவங்க பாட்டுன்னு அவங்க வேலைகளை செய்யும்போது 1 மார்க்குக்கு படித்து சொல்யூஷன் அதுமாதிரி வீடியோ நிறைய பார்த்தேன். இப்போ அந்தமாரி படித்து சொல்யூஷன் இந்தமாரி மேக்ஸை படிக்கலாமா? படிக்கக்கூடாது. படிக்காமல் நம்ம என்ன பண்ணணும், ஒவ்வொரு இப்போ சொல்கிறேன்னா இந்த விஷயத்தை ப்ராப்ளம்லாம் ஹேண்டில் பண்ணியிருப்பேன். அது உண்மை தானே, அந்த ப்ராப்ளம் ப்ளே பண்ணி பார்த்தா தானே தெரியும். ஸோ இதெல்லாமே அனுபவித்து ஒரு ஸ்டெப்பு ப்ராப்ளமில் யூஸ் பண்ண 1 மார்க்கு. சரிங்களா? ஸோ அந்தமாரி ப்ராப்ளம் தான் பார்க்கணும். அப்புறம் இந்தமாரி 1 மார்க் ப்ராக்டிஸ் பண்ணணும். சரிங்க, அடுத்து பாருங்கள். இந்த கனானிக்கல் ஃபார்ம் ஆஃப் எல்பிபி த அப்ஜெக்டிவ் ஃபங்க்ஷன் மஸ்ட் பி ஆஃப் விச் டைப்? கனானிக்கல் ஃபார்மில் அப்ஜெக்டிவ் ஃபங்க்ஷன் மேக்ஸிமைசேஷன் டைப் மட்டும்தான் இருக்கணும். ஸ்டாண்டர்டில் தான் மேக்ஸிமம் ஆர் மினிமம் 2 டைப்புமே அலோடு.
பட் canonical ஃபார்மில் அப்ஜெக்டிவ் ஃபங்க்ஷன் மேக்ஸிமைசேஷன் ஒன்லி அலோடு. ஓகே, இந்த canonical ஃபார்ம் ஸ்டாண்டர்ட் ஃபார்ம்லாம் எழுதிருக்கேன், எப்படிலாம் கொண்டு வரணுன்ற வீடியோ போட்டிருக்கேன், போய் பாருங்கள். இந்த ஸ்டாண்டர்ட் ஃபார்ம் ஆல் த கன்ஸ்ட்ரெயின்ட்ஸ் எக்ஸ்பிரஸ்ட் அஸ் ஈக்குவேஷன்ஸ். ஸ்டாண்டர்ட் ஃபார்முக்கு எல்லா கன்ஸ்ட்ரெயின்ட்டையும் நம்ம என்ன பண்ணுவோம், ஈக்குவேஷனாக மாற்றுவோம். இந்த 4 ஆன்சரில் என் கண்ணு எது கரெக்ட் ஆன்சர் அதுக்கு போகுது தானா. இப்படி போக வைக்கிறது எதுன்னா ப்ராப்ளம் சால்விங் ஸ்கில். ஏதோ நீங்கள் தினமும் படித்த ஹேபிட் இல்லை. which form requires the right hand side of every constraint to be non-negative. அதாவது நம்ம கன்ஸ்ட்ரெயின்ட்டில் ரைட் ஹேண்ட் சைடு இருக்கிற எல்லாத்தையுமே வந்து பார்த்திங்கன்னா நான் நெகட்டிவாக வச்சுப்போம். அது எந்த ஃபார்மில் அப்படின்னா ஸ்டாண்டர்ட் ஃபார்மில் மட்டும்தான். கெனானிக்கல் ஃபார்மில் வந்து நெகட்டிவும் அலௌடு. பட் ஸ்டாண்டர்ட் ஃபார்மில் அந்த கன்ஸ்ட்ரெயின்ட்டில் ஆர்ஹெச்எஸ் வேல்யூஸ்லாம் இருக்குது இல்லையா, பிஜேஸ் அப்படின்னு சொல்லுவோம், அது எல்லாமே வந்து பாசிட்டிவாக தான் இருக்கும். பாசிட்டிவாக மட்டும்தான் இருக்கணும். எந்த ஃபார்மில் அப்படின்னா அது ஸ்டாண்டர்ட் ஃபார்மில். ரைட். when transforming a linear programming problem LPP into its canonical or standard form, how is a variable x3 that is unrestricted in sign substituted. அதாவது ஒரு எல்பிபியில் ஒரு வேரியபிளை அன்ரெஸ்ட்ரிக்டட் இன் சைன் அப்படின்னு சொல்லி கொடுத்துருவாங்க. அதை எப்படி ஹேண்டில் பண்ணுவோம் நம்ம அந்த ப்ராப்ளமில், ஒரு சப்ஸ்டியூஷனை ஏற்படுத்துவோம். அன்ரெஸ்ட்ரிக்டட் இன் சைன்ன்ற வேரியபிளுக்கு ஒரு வித சப்ஸ்டியூஷன் ஏற்படுத்தும். அந்த சப்ஸ்டியூஷன் இதில் 4ல் எதுன்னு கேட்குறாங்க. இதில் எதுன்னா ஆப்ஷன் பி, x3 டேஷ் மைனஸ் x3 டபுள் டேஷ். இங்கே x3 டேஷ் x3 டபுள் டேஷ் ரெண்டுமே greater than or equal to 0. ரைட். இந்த அப்ஜெக்டிவ் ஃபங்க்ஷன் சரிங்க சார், இந்த மாதிரி வீடியோ வந்து எல்லாத்துக்கும் போட்டிருக்கீங்களா, மற்ற எல்லா யூனிட்டுக்குன்னா போட்டிருக்கோம். பிஜிடிஆர்பிக்கு போட்ட வீடியோ லிஸ்ட்டு ஒன்று இருக்கும், அதில் போய் பாருங்கள். எக்கச்சக்கமாக இந்த மாதிரி 1 மார்க்கை வந்து போட்டிருப்போம். ப்ராப்ளமும் நிறைய சால்வ் பண்ணது இருக்கும். இந்த மாதிரி தியரி கொஷின்ஸும் இருக்கும். பார்த்த உடனே சொல்லக்கூடிய அளவுக்கு உள்ள கொஷின்ஸ் நிறைய போட்டிருக்கேன், வீடியோவில் இருக்குது, போய் பாருங்கள். அப்படியே ப்ளே பண்ணி விட்டுட்டு தினமும் கிச்சனில் என் வேலையை பார்ப்பேன் சார், நான் அப்படியே போய் எக்ஸாமில் அடிச்சிட்டேன் அப்படின்னு அந்த மாதிரி நம்ம படிக்கலாம், இல்லைன்னு சொல்லலை. பட் ப்ராப்ளம் ஃபேஸிங் இருக்கும், சால்விங் இருக்கணும். ப்ராப்ளத்தை நீங்கள் ஃபேஸ் பண்ணி வளரணும். அப்போ தானே அந்த குழந்தைங்களுக்கு நீங்கள் சொல்லிக் கொடுக்க மெத்தடாலஜி, அந்த டெக்னிக்ஸ் எல்லாம் தெரிஞ்சால் தானே போய் சொல்லிக் கொடுக்க முடியும். ஸோ ப்ராப்ளம் சால்வ் பண்ணுற ஹேபிட் இருக்கணும். ரைட். அதிலிருந்து தான் இந்த 1 மார்க் கிரியேட் ஆனது எல்லாமே. அடுத்து பாருங்கள். இந்த அப்ஜெக்டிவ் ஃபங்க்ஷன் the coefficients of slack and surplus variables are always assumed to be. அப்ஜெக்டிவ் ஃபங்க்ஷனில் ஸ்லாக் சர்ப்ளஸ் வேரியபிளோட கோஎஃபிஷியன்ஸை நம்ம 0ன்னு தான் அசியூம் பண்ணிப்போம். set of all feasible solutions to a linear programming problem is always a convex set. LPP-யோட சொல்யூஷன் வந்து ஒரு கான்வெக்ஸ் செட்டு. set of all feasible solutions. அதை கவனிக்கணும். Mathematically, minimum z is equivalent to minus maximum of minus z. Option C. அடுத்தது பாருங்கள். For a system of m linear equations with n variables, system of m linear equations with n variables, what is the maximum number of basic solutions? NCM basic solutions இருக்கும். இதை வச்சு நியூமெரிக்கல் ப்ராப்ளம் கேட்பாங்க, போடணும். நீங்கள் செய்ய வேண்டியது ஒன்று, எத்தனை ஈக்குவேஷன்ஸ் என்னைக்கு அது m, எத்தனை வேரியபிள்ஸ் இன்வால்வ் ஆகுதுன்னு பாருங்கள், அது n. இந்த NCM ஃபார்முலா போட்டு சால்வ் பண்ணி சொல்லிவிடுங்க. NCR ஃபார்முலா தெரியும், n ஃபேக்டோரியல் டிவைட் பை n மைனஸ் ஆர் ஃபேக்டோரியல் இன்ட்டு ஆர் ஃபேக்டோரியல், அதில் போட்டு நீங்கள் சொல்லிடுங்க. இதெல்லாம் பேசிக்காக தெரிஞ்சது தானே. A basic solution is called a degenerate. ரொம்ப முக்கியமான கேள்வி இது. A basic solution is called a degenerate if at least one basic variable is 0. At least one basic variable is 0. இந்த ப்ராப்ளம் ஒரு எல்பிபி கொடுத்துருக்காங்க. அண்ட் ஹவு மெனி பாசிபிள் பேசிக் சொல்யூஷன் எக்ஸிஸ்ட். பேசிக் சொல்யூஷன் கேட்டிருக்காங்க பாருங்கள். இதோட அப்ளிகேஷன் தான்.
இப்போ 2 ஈக்குவேஷன் இருக்குது, m வந்து 2, வேரியபிள்ஸ் வந்து 3 இருக்குது, ரைட். அப்போது வேரியபிள்ஸ் தான் n. இப்போ இங்கே 3C2, நமக்கு 3C2 என்ன வரும்னா 3, இந்த ஆப்ஷன் சி. To find basic solution, how many variables must be set to 0? Basics to find basic solution நம்ம கண்டுபிடிக்க எத்தனை வேரியபிள்ஸ் நம்ம வந்து 0க்கு செட் பண்ணுவோம்? n-m வேரியபிள்ஸ். In a LPP, the objective function is linear. LPPல objective function எப்படி இருக்கும்? linear programming problemல objective function linear-ஆ இருக்கும், linear equation. ஓகே, தொடர்ந்து நிறைய 1 மார்க் கொடுப்பேன். பட் நீங்கள் கூடவே ப்ராப்ளம் சால்வ் பண்ணுற அந்த இதையும் பார்த்துட்டே வாங்க. அப்புறம் நான் சொல்கிறது இங்கே புரியும். ஏதோ படிக்கிறாரு ஏதோ மார்க் பண்ணுறாருன்ற மாதிரி போய்டும் இல்லைனா. ஸோ ப்ராப்ளம்ஸ் எல்லாத்தையும் ரெகுலராக பாருங்கள். அடுத்தடுத்து இப்போ நான் என்னென்னலாம் முடிச்சிருக்கேன் அப்படின்னா, எல்பிபி கம்ப்ளீட்டாக பண்ணி முடிச்சாச்சு. லீனியர் ப்ரோக்ராமிங் ப்ராப்ளமை சால்வ் பண்ணுற சிம்ப்ளெக்ஸ் மெத்தடு, பிகம் மெத்தடு, 2 ஃபேஸ் மெத்தடு, இது கம்ப்ளீட்டாக முடிச்சாச்சு. அது வரைக்கும் தான் அதில் சிலபஸில் இருந்தது பார்த்தேன். 2 ஃபேஸ்க்கு அப்புறம் என்ன இருக்குதுன்னு பார்க்குறேன். பார்த்துட்டு அடுத்த சிலபஸ் அடுத்த வீடியோவில் உங்களுக்கு டீச் பண்ணுறேன். பெரிய சப்போர்ட்டாக இருக்கும். இப்போ நீங்கள் செய்ய வேண்டியது என்னென்னா, ஒரு 16 புக்லெட் இருக்குங்க. இது வந்து அவசியம் பாருங்கள் எல்லோரும். இந்த புக்லெட்ஸ் இப்போ 4 இயருக்கு சால்வ் பண்ண புக்லெட்டு எத்தனை ப்ராப்ளம் இதை போட்டிருக்கோம் பாருங்கள். நல்லா கிளியராக ஸ்டெப் பை ஸ்டெப்பாக கொஷினு ஆன்சர் நல்லா சால்வ் பண்ணியிருப்பேன். பொறுமையாக நீங்கள் போடணும். இதெல்லாம் இது எல்லாமே இது ஒன்று ரசித்து படிங்க. ஒரு ஸ்டெப்பு ரசித்து போட்டுவாங்க. அதுக்கப்புறம் வந்து நீங்கள் ஃபாஸ்ட் எடுங்க. 4 இயர் போட்டிருக்கீங்களா சார்? ஆமாம், முக்கியமானது மட்டும் எல்லாமே இருக்காது. ப்ராப்ளம்ஸு இது எல்லாமே ப்ராப்ளம் சொல்யூஷன்ஸ். மெக்கானிக்ஸ் இது 1 மார்க் மட்டும்தான் இருக்கும். அல்ஜிப்ரா வேறு லெவலில் இருக்கும். அல்ஜிப்ரா டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷனுக்காக தான் இதை வாங்க சொல்கிறதே. நான் வேறு எதுக்காகவும் வாங்க சொல்கிறது இல்லை. டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன் நிறையா இருக்கும், காம்ப்ளெக்ஸ் இருக்கும். ப்ராபபிலிட்டி ஒரு 2 புக்லெட் போட்டிருக்கேன். நச்சுன்னு இதில் இருந்து எல்லாத்தையும் பார்த்துக்கணும். ஒரு தெம்பு தரோம், இதை பார்த்துக்கணும். அடிஷ்னலாக நான் டெய்லி கொடுக்குறதையும் பார்த்துட்டு வரணும். இது போதுமா? அடிச்சிட முடியுமா? இல்லை. நான் ரெகுலராக பாருங்களேன், வீடியோ பாருங்கள் தெரியும். ரெகுலராக பார்க்க தான் புரியும். இவ்வளோ விஷயங்கள் இருக்குடா, நம்ம உட்காந்துட்டு 1 மார்க் படிச்சுக்கிறோம்னு நினைக்க தோணும். அதனால் டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷனுக்காக இது போட்ட முக்கியமான மெட்டீரியல். ஒரு 16 புக்லெட் கிட்ட வரும். 8 புக்லெட்டோ 6 புக்லெட்டோ வெறும் டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷனே இருக்கும். இன்டெக்ரல் கால்குலஸ் பயங்கரமானது. இது கொஞ்சம் நல்லாயிருக்கும். எல்லா ப்ராப்ளமும் சால்வ் பண்ணியிருப்பேன். நிறைய வெரைட்டி இருக்கும். டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் இன்டெகிரேஷனை கண்ணில் காட்டியிருக்கேன். சூப்பராக இருக்கும். இதில் 16 புக்லெட்டில் இதெல்லாம் வருதுன்றேன். டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷனுக்கு தான் இதை வாங்கவே சொல்கிறேன். எல்லா டைப் சால்வ் பண்ணியிருப்பேன், எல்லா டைப்பும். ரைட். ஸோ இதை வாங்கி படிங்க. இது ஜெராக்ஸ் காஸ்ட், கொரியர் காஸ்ட்டோட ஒரு 2500 ரூபாய்க்கு உங்கள் வீட்டுக்கு அனுப்ப சொல்லியாச்சு. இது வந்துக்கினே இருக்கும். ஓகே, நல்லா ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். இப்போ இதில் அல்ஜிப்ரா இப்போ நான் பிரிண்ட் அவுட் ஒன்று எடுக்கணும். அது அல்ஜிப்ரா வந்து இந்த புக்லெட்டில் அல்ஜிப்ராவும் வருது. அதுதான் மெயினாக செம்மையாக சால்வ் பண்ணதெல்லாம் அதில் இருக்கும். அல்ஜிப்ரா இங்கிலீஷ் மீடியம் இருக்குது, தமிழ் மீடியம் இருக்குது. ரைட். இப்போ ஓஆர் எங்களுக்கு கொடுத்துருவீங்களா சார்னா, இன்னும் ஒரு 1 வீக் வெயிட் பண்ணுங்கள். கம்ப்ளீட்டாக அடிச்சு விட்டு ஓஆர் இதோட சேர்த்துட்றேன். எல்லாமே உங்களுக்கு தெரியணும் ஓஆரில். அந்த மாதிரி போட்டுட்ருக்கேன். ரைட். இதில் முக்கியமான ப்ராப்ளம் சால்வ் பண்ணுது. உதாரணத்துக்கு டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன் ஒரு புக்லெட் இருக்குது. இது திறக்கிறீங்க அப்படின்னா இதை சால்வ் பண்ணியிருக்கேன். இது 2005 2006 பிஜிடிஆர்பியில் இது கேட்கப்பட்டது. பாருங்கள், இது ஒரு ப்ராப்ளம் 4 சொல்யூஷன். இப்போ கொஷின் ஜென்ரல் சொல்யூஷன் ஆஃப் டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன் சால்வ் பண்ணியிருக்கேன். அதை பாருங்கள், எடுத்துகிட்டு அப்படியே சால்வ் பண்ணி போட்டிருக்கேன். இந்தமாரி முக்கியமான ப்ராப்ளமாக பார்த்து போட்டிருக்கேன். இது எடுத்து வைங்க. நீங்கள் டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன் சம்மந்தமாக உலகத்தில் எத்தனை புக்கு இருக்குது அத்தனையும் நான் படிச்சிட்டேன் சார்னா இதை வாங்க வேண்டாம். இல்லை சார், நான் இப்போ தான் சார் தொட்டே பார்க்க போகிறேன், இது முக்கியமானது கொடுங்க சார் அப்படின்றவங்களுக்கு இது பொக்கிஷம். இது போதுமா சார்? போதாது. டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷனுக்கு இது போதும். டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன் நீங்கள் எங்கே தரனாலும் இந்த அளவுக்கு இருக்காது. எத்தனை பாருங்கள் டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன்? 1 2 3 4 காம்ப்ளெக்ஸும் இதில் வருது 5. புக்கில் டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷனே வருது. ரைட். 6 இருக்கும். அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா இன்டெக்ரல் கால்குலஸ் சூப்பராக இருக்கும். இதை விடக்கூடாது.
ப்ராபபிலிட்டி வேறு லெவலில் இருக்கும். 2 புக்லெட்டு ப்ராபபிலிட்டிக்கு சூப்பராக இருக்கும். போதுமா சார்? இது போதாது. இது தெரியாமல் போகக்கூடாது. காம்ப்ளெக்ஸு இது யூஜிடிஆர்பிக்கு மட்டுமே போட்டது பிரத்யேகமாக. பிஜி இதில் இல்லை. இது 4 இயர் யூஜிடிஆர்பி போட்டது. ஓகே. அல்ஜிப்ரிக் ஸ்ட்ரக்சர்னு அது தமிழ் மீடியம் கொஞ்சம் போட்டது 2 புக்லெட் இருக்குது. இங்கிலீஷ் மீடியம் புக்லெட்டும் இருக்குது. அதையும் உங்களுக்கு நான் அனுப்பிடுவேன். இதோட ஒரு 17 புக்லெட்டுக்கிட்ட வீட்டுக்கு வரும். வெறும் 2500 ருபீஸ்க்கு. அவசியம் இதை வாங்கி, சார் நான் பார்த்துக்கிறேன் சார், எனக்கு தெரிஞ்சிருக்கான்னு நான் பார்த்துக்கிறேன் சார் அப்படின்றவங்க தயவுசெய்து இந்த நம்பருக்கு நீங்கள் என்னோடய ஹேண்ட் ரிட்டன் காப்பி இதெல்லாம் 7358591547 இந்த நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள். ஒரு 6000 எம்சிக்யூஸ் 10 யூனிட்டுக்கும் இருக்கும். அந்த புக்லெட்டும் வாங்கி படிங்க. இது ரொம்ப முக்கியம். இதை விட்டுறாதீங்க. ப்ராக்டிஸ் எடுத்துக்கங்க. இனிஷியல் ஸ்டேஜில் இருக்கிறவங்களுக்கு இந்த 17 புக்லெட் பொக்கிஷம். இப்போ தான் நான் புக்கை தொட போகிறேன் சார்ன்றவங்களுக்கு. எதில்? கணிதத்துக்கு. இல்லை நான் நிறைய படிச்சிருக்கேன், எம்சிக்யூஸ் ப்ராக்டிஸ் எடுத்துக்கிறேன், 6000 கொஷின் அப்படின்னா அதுவும் வாங்கிங்க. இந்த நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள். ஓகே. தேர்வில் வெற்றி பெற வாழ்த்துக்கள். தேங்க்யூ.